கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால அடியன் வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு 2 வசனத்தை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். அதிகால ஆராதனை வேதாகமத்தில் உள்ள தாவரங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். வெள்ளரி செடியை குறித்து, வெள்ளரி கொடி, வெள்ளரி செடி, வெள்ளரி காயை குறித்து 2 இடத்துல தான் சொல்லப்பட்டு இருக்குது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் எடுத்துக்கலாமா? கொஞ்சம் வேகமா இருங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும், எண்ணாகமும் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம்னா சொல்லப்பட்டு இருக்குது. கொஞ்சம் வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். 8ஆம். சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சியை போலவும், வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசையை போலவும் இருக்கிறாள் என்று கர்த்தர் அவனை இந்த இடத்துல சொல்றார். தேவ பிள்ளைகளே, சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சியை போலவும், வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசையை போலவும் இருக்கிறாள் என்று கர்த்தர் அவனை இந்த இடத்துல சொல்றார். தேவ பிள்ளைகளே, இதனுடைய பொருள் என்னன்னா, யூதருங்க திராட்சை பழம் அறுவடை நாட்களையும் சரி, ஒரு வாரத்துக்கு முன்பதாக வெள்ளரிக்காய், அதாவது அறுவடை செய்கிற ஒரு வாரத்துக்கு முன்பதாக வெள்ளரி தோட்டத்துக்கும் போவாங்க, திராட்சை தோட்டத்துக்கும் போவாங்க. போயிட்டு ஒரு குடிசை போட்டு ஒரு வாரத்துக்கு, அறுவடைக்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாக குச்சியினால ஒரு குடிசை போட்டு அறுவடை செய்கிற வரைக்கும் அந்த குடிசை அங்க இருக்கும். எதுக்காக இந்த குடிசை ஒரு வாரத்துக்கு முன்பதாக போய் போடுவாங்கன்னா, அந்த வழியாய் போகிற வழிபோக்கர்கள், திருடர்கள் என்ன பண்ணா, திராட்சை பழங்களையும் வெள்ளரி பழங்களையும் வெள்ளரி காய்களையும் என்ன பண்ணா கொள்ளாட்சியின் போய் திருடின்னு போயிடுவாங்க. ஆகவே அதை பாதுகாக்கும்படியாய் திராட்சை பழங்களையும் வெள்ளரி பழங்களையும் பாதுகாக்கும்படியா அறுவடைக்கு ஒரு வாரத்துக்கு முன்பதாக போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, குடிசை போட்டு காவல் இருப்பாங்க. அறுவடை முடிஞ்சு பழமெல்லாம் வியாபாரத்துக்கு அல்லது வீட்டுக்கு வந்து சேர்ந்த பிற்பாடு முதல்ல அவங்க காலி பண்றது எதுவா இருக்குன்னா, காலி செய்யறது அந்த குடிசையா தான் இருக்கும். ஆமே. தேவ பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, இவங்க ஜீவியத்துல பின்வாங்கி போயிருந்தாங்க யூத ஜனங்க. அதை குறித்து நான் சொல்றேன், பிற்பாடு சொல்றேன். ஜீவியத்துல கர்த்தரை தேடுகிறதுல, ஆவிக்குரிய காரியங்களில யூத ஜனங்களுக்குள்ள வீழ்ச்சி காணப்பட்டது. ஆனா தேவைக்காக மாத்திரம் தேவனிடத்துல வருகிறவர்களா யாரு காணப்பட்டாங்கன்னா, யூத ஜனங்க காணப்பட்டாங்க. ஆகவேதான் அவங்களுக்கு தேவைன்னா, சுகம்னா கர்த்தரிடத்துல வருவாங்க. இல்ல தேசத்துக்கு வெற்றி வேணும்னா கர்த்தரிடத்துல வருவாங்க. ஆதாயத்துக்காக கர்த்தரை தேடினாங்க. ஆகவேதான் 1:8 ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல யூதருடைய பக்தியை குறித்து இந்த இடத்துல சொல்றாரு. திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சியை போலவும், வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசையை போலவும் இருக்கிறார் என்று சொல்றார். தேவ பிள்ளைகளே, அவங்க பின்வாங்கி போனவர்களாக யூதர்கள் இருந்தாலும், ஆதாயம், வெற்றி வேணும், சுகம் வேணும், கர்த்தரிடத்துல நன்மை வேணும், என்ன மாத்திரம் தான் வருவாங்க. இதைதான் அவங்களுக்கு எதுக்கு ஒப்புறாரு? அதை குச்சியை போலவும் குடிசையை போலவும் இருக்கிறாய் என்று கர்த்தர் அவனை ஒப்பிடுகிறார். ஆதாயம், திராட்சை தோட்டத்துக்கு ஆதாயம் இருக்குது, வெள்ளரி தோட்டத்துக்கு ஆதாயம் இருக்குது. அறுவடை முடிஞ்ச உடனே அந்த குடிசை இருக்காது. அதே போலதான் பிரச்சனைன்னு உடனே கர்த்தரிடத்துல வருவாங்க. எதிரி நாட்டுடைய படை எடுக்கிறாங்கன்னா கர்த்தரிடத்துல வருவாங்க. கர்த்தர் ஜெயத்தையோ சுகத்தையோ அல்லது அவங்க எதிர்பார்க்கிறத செய்த பிற்பாடு எப்படி அந்த குடிசை காலி செய்யப்படுகிறதோ, அறுவடை முடிஞ்சு, அதே போல இவங்களுடைய பக்தியும் கலைஞ்சிடும். அது போல ஆதாயத்துக்கான பக்தி யூத இடத்துல காணப்பட்டது. ஒரு சிலரை பாருங்களேன், பிரச்சனைன்னா மட்டும்தான் தாம் பாவங்களை உணர்வாங்க. போராட்டம்னா தான் நம்ம செஞ்சது தப்புன்னு உணர்வாங்க. கர்த்தர் இறங்கிடுவார். மனம் இறங்குற தெய்வம். அவர் திரளான ஆடுகளை பார்த்து மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்களே என்று சொல்லி கர்த்தர் மனதுருகிற தெய்வம். மனதுருகுவாரு, இறங்குவாரு, திரும்ப பாவத்துக்கு போயிடுவாங்க.
அதுதான் ஆதாயத்துக்காக கர்த்தரை தேடுகிற பக்தி என்று சொல்றார். கவனிக்கலாம். நீங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 3-5 வரைக்கும் யூதர்கள் பின்வாங்கி போய் இருக்கிறத குறித்து சொல்றாரு பாருங்களேன். கொஞ்சம் வாசிங்கம்மா, மாடு தன் எஜமானையும், எல்லாரும் கவனிக்கிறீங்களா? மாடு எஜமான் அல்லாத வேறு ஒருவன் அதை பிடிக்கவோ அதை ஓட்டி கொண்டு போவானா முரடு பிடிக்கும் போகாது. மாடு தன் எஜமானையும் அறியும். என்ன சொல்றாருன்னா, மாடும் சரி கழுதையும் சரி எஜமானுடைய முன்னணியை அறியுதுன்றார். மாடு வளர்க்கிறவன் அவன் கூப்பிட்டாதான், அவன் புடிச்சின்னு போனதான் மாடு போகும். வேற யாருன்னா கூப்பிட்டாவோ அதாவது அதை கயிறு கட்டி ஏத்துன்னு போவது முரடு பிடிக்கும். ஆனா யூத ஜனங்க அப்படி இல்லை. மாட்டுக்கு இருக்கிற அறிவு கூட என் ஜனத்துக்கு இல்லை என்று சொல்றார். கள்ள தீர்க்கதரிசியா அல்லது விக்கிரக ஆராதனையா கூப்பிட்ட உடனே போகிற ஜனங்களாக காணப்பட்டாங்க. பிற்பாடு கழுதை தன் முன்னணியை அறியும் என்று சொல்றார். காலையில அவுத்து விடுகிற கழுதை மாலையில எஜமானுடைய வீட்டுக்கு வந்துடும். ஆனா யூத ஜனங்க அப்படி இல்லை. யூதைய விட்டு பிசினஸ் அல்லது வியாபாரம் சொல்லி புறப்பட்டு போகும்போது வரும்போது சின்ன சின்ன விக்கிரங்களை வாங்கின்னு வீடுகளில் வைத்து வழிபட ஆரம்பித்தாங்க. வெளிநாட்டு விக்கிரங்களை கொண்டு வைத்து வழிபட ஆரம்பித்தாங்க. அது மாத்திரம் இல்லை தேவ பிள்ளைகளை, அது மாத்திரம் இல்லை, அதனால கோயில்களையும் கட்ட ஆரம்பித்தாங்க. அதான் என் ஜனம் மாட்டுக்கும் கழுதைக்கும் இருக்கிற அறிவு கூட இல்லையே என்று வேதனைப்பட்டு ஆண்டவர் சொல்றாரு. 4ஆம் வசனம் வாசிக்குமா, 5ஆம் வசனம் வாசிக்குமா? 4 பாவமுள்ள ஜாதியும் ஜனமும் இருக்கிறாங்க. கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனாங்க. நீங்க ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. பாருங்க, ஒரு தேசத்துடைய பாவத்தை குறித்து சொல்லும் போது மனுஷுடைய வியாதியை ஒப்பிட்டு பேசுறார். தலையெல்லாம் வியாதி. கவனிங்க, இஸ்ரவேல் முழுவதுமாய் பாவத்துல இருந்தாங்க. வடக்கு இருக்கிற இஸ்ரவேலா இருக்கட்டும், தெற்கு இருக்கிற யூதாவா இருக்கட்டும், பாவத்துல காணப்பட்டாங்க. அதுதான் தேசத்தை குறித்து பேசும்போது ஒரு மனுஷனுடைய வியாதியை கொண்டு இஸ்ரவேலுடைய பாவங்களை சொல்றார். கவனிங்க, தலையெல்லாம் வியாதி. தலையில இருக்கிற அதாவது சிந்தையில பாவம் இருந்ததுன்னா அது சரி இருக்காது பக்தி. இததான் நீங்க சங்கீதம் 66:18 நீங்க வாசிக்க வேணா, நானே சொல்லிடுறேன். 66:18 நீங்க வாசித்து பார்ப்போம்னா, அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனா ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று இருக்கிறது. தேவையில்லாத சிந்தனை இருக்கக்கூடாது, பாவ சிந்தனை இருக்கக்கூடாது, அக்கிரம சிந்தனை இருக்கக்கூடாது, அடுத்த பொருட்களை அபகரிக்க வேண்டும் என்கிற சிந்தனை இருக்கக்கூடாது. இதெல்லாம் அக்கிரம சிந்தை. இந்த சிந்தை இருக்குமானா கர்த்தர் ஜெபத்துக்கு என்ன பண்ண மாட்டாராம்? பதில் கொடுக்க மாட்டார். 5ஆம் வசனத்தை சொல்றாரு, இருதயம் எல்லாம் பலட்சியமா இருக்கு. வாசிக்குமா? பலட்சியமா இருக்கிறது என்று சொல்றார். இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கலங்க. இந்த 2 காரியத்திலும் கேடான காரியங்களை யூத ஜனங்க செய்தாங்க. ஆகவேதான் 6ஆம் வசனத்துல சொல்றாரு, உள்ளங்கால் தொடங்கி உச்சங்கால் மட்டும் அதுல என்ன இல்ல, சுகமே இல்லை, காயங்களாக இருக்கிறது. அப்படின்னா அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல, மனம் திரும்பல. அதனால ஆண்டவர் அவர்கள் என்ன பண்ண ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்றார். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 7 பாருங்க, உங்க தேசம் பாழா இருக்கிறது. சரி, கவனிக்கலாம். உங்களுடைய ஜீவியம் சரி தலை முதற்கொண்டு உச்சந்தால் வரைக்கும் சீழும் ரணமுமா இருக்குது. அதாவது முழுவதுமாய் நீங்க தேசமே பாவத்துல இருக்குது என்று சொல்லிட்டு அவங்களுடைய பக்தியை குறித்து சொல்றாரு. 8ஆம் வசனத்துல, தேவ பிள்ளைகளை, ஆதாயத்துக்காக தான் நீங்க என்னிடத்துல வரீங்க. ஒருவேளை எதிரி வந்தாலும் வியாதியோ பலவீனமோ பிரச்சனையோ வந்தா மாத்திரம் என்னிடத்துல வரியே. அததான் சொல்ற. யூதருடைய பக்தியை குறித்து சொல்றாரு பாருங்க. திராட்சை தோட்டத்துள்ள ஒரு குச்சியை போலவும் வெள்ளரி தோட்டத்துள்ள ஒரு குடிசையை போலவும் இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்றார். ஆமே, கவனிக்கலாம்.
அறுவடைக்கு முன்பதாக திராட்சை தோட்டம், வெள்ளரிக்காய், வெள்ளரிப்பழம் அறுவடைக்கு முன்பதாக குடிசை போடும். ஒரு வாரத்துக்கு முன்பதாக போடுவாங்க. அறுவடை முடிஞ்ச உடனே எதை காலி பண்ணுவாங்கன்னா, குடிசையை காலி பண்ணுவாங்க. அந்த தோட்டம் கேப்பாரற்று இருக்கும். தேவ பிள்ளைகளே, ஆதாயத்துக்காக கர்த்தரை தேடக்கூடாது. அதனால்தான் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, சோதம் குமரா போல உன்னை நான் அழிச்சிடுவேன். அழிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கொஞ்சம் ஜனம் கர்த்தரை தேடுதான். வாசிக்கலாமா? 9-10 கொஞ்சம் சீக்கிரம் வாசி. சேனைகளின் கர்த்தர் சோதம் போல் ஆகி, கவனிக்கலாம், ஏசையா புலம்புறாரு, நீங்க கர்த்தரை இன்னார வரைக்கும் இவ்வளவு பாவம் இருக்கிறது நிமித்தமா அழிக்காத இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சோதம் குமரா பட்டணத்தை போல உங்களை அழிச்சிருப்பாரு. அழிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கொஞ்சம் பேர் கர்த்தரை தேடினவங்களா இருந்தாங்க. அல்லேலூயா. எப்படி 2 ராஜாக்களின் புத்தகம் 18-19ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்கும்போது, எலியா மாத்திரம் கர்த்தருக்கு ஜனமே, இஸ்ரவேல் ஜனமே பின்வாங்கி போய் பாகால வழிபடுது. எலியா மாத்திரம் கர்த்தருக்கு முன்பதாக இல்லை, 700 தீர்க்கதரிசிங்க மறைவாய் கர்த்தருக்கு முன்பதாக நின்னாங்க. அது போல யூத ஜனங்களும் கொஞ்சம் பேர் கர்த்தருக்கு பயந்து இருந்ததுனால, சோதமை போல குமாராவை போல வடக்கு இருக்கிற இஸ்ரவேலையும் தெற்கு இருக்கிற யூதாவை நான் அழிக்கலை என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அதனால குடும்பம் பாவத்துல இருந்தாலும் சரி, பிரச்சனைல இருந்தாலும் சரி, தேவனை தேடுகிற ஒரு ஆத்மா குடும்பத்துல இருந்தாலும் அவங்க உண்மையா இருப்பீங்கன்னா, உங்க நிமித்தம் உங்க குடும்பம் காக்கப்படும். ஆமாங்க, உங்க நிமித்தம் உங்க குடும்பம் ரட்சிப்புக்குள்ள வரும். உங்க நிமித்தம் தான் உங்க குடும்பத்துக்கு கர்த்தருடைய இரக்கத்தை சம்பாதிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. சரி, இங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல சொல்லப்பட்டு இருக்கிற வெள்ளரி தோட்டம், அது எதுக்காக சொல்லப்படுனா, ஆதாயத்துக்கான பக்திக்காக சொல்லப்படுது. 2 இடத்துல மட்டும்தான் வெள்ளரி செடி, வெள்ளரி காயை குறித்து சொல்லப்பட்டது. ஒண்ணு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1:8. 2வது என்னாகமத்துக்கு வந்துடலாமா? என்னாகமும் 11ஆம் அதிகாரம். என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை முதல்ல வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? எகிப்துல கிரயம் இல்லாம சாப்பிட்டு, எவ்வளவு பொய் சொல்றாங்க பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல 400 வருஷம் அடிமையா இருந்தாங்களே, கிரயம் இல்லாமையா சாப்பிட்டாங்க? அடிமை. ஆண்கள் எல்லாம் செங்கல் அறுத்து பித்தம், ராம்சஸ் பட்டணங்களை கட்டுறாங்க. பெண்கள் எல்லாம் நயல் நதியில இருந்து தண்ணீரை கொண்டு போயிட்டு விவசாய நிலங்களுக்கு நீர் பாய்ச்சினாங்க. இந்த இவ்வளோ அடிமைத்தனத்துல இருந்த இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, நாங்க எகிப்துல எவ்வளவு பொய் பாருங்க. வாசிங்கம்மா. கிரயமில்லாத சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் பாருங்க. வெள்ளரிக்காய் எங்க கிரயம் இல்லாம சாப்பிட்டாங்களாம்? எகிப்துல சாப்பிட்டேன்ட்டு சொல்றாங்க. இது பொய்யுங்க. ஆனா அவங்க பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. பெருமூச்சு விட்டாங்க. அதை தான் கர்த்தர் கேட்டு மோசே அனுப்பி அவங்களை என்ன பண்ணாரு? விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி பார்த்தோம். சரி, கவனிக்கலாம். 4ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 4ஆம் வசனம். அவர்களுக்குள் இருக்கிற பல ஜாதியான அந்நிய ஜனங்கள், கவனிக்கலாம், எதனால இஸ்ரவேல் ஜனங்க நாங்க எகிப்துல இலவசமா கிரயம் இல்லாம மச்சங்களையும் கொம்மட்டி காய்களையும் வெள்ளரி காய்களையும் நாங்க சாப்பிட்டோம்னு சொல்லி சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள 400 வருஷம் கழிச்சு, 430 வருஷம் கழிச்சு விடுதலையாக்கப்பட்டு வரும்போது, யாத்ராகமும் 12:38 எடுத்துக்கலாம். யாத்ராகமும் 12:38 கொஞ்சம் எடுத்துக்கலாம். இவங்க விடுதலையாகி வரும்போது கூட யாரும் வந்துட்டாங்கன்னா, எகிப்துல இருக்கிற சில புறஜாதி ஜனங்களும் பார்த்தாங்க. இந்த யெகோவா தேவன் நம்முடைய தெய்வங்கள் மேலெல்லாம் நம்ம தெய்வங்களை கொண்டே நமக்கு வாதைகளை உண்டாக்குனாரு, இவரை நம்பி போனா நம்மையும் காப்பாற்றுவார் என்று சொல்லி, கவனிங்க, 10 வாதையும் எகிப்துல வணங்கின 10 பிரதான தெய்வங்கள், பேனு, தவளை, வண்டு, தலைச்சம்பிள்ளை, இதெல்லாம் பிரதான தெய்வங்களாக வணங்கினாங்க. அந்த தெய்வங்களை கொண்டே கர்த்தர் அவங்களுக்கு என்னத்தை உண்டாக்குனாரு? வாதையை உண்டாக்குனார். நம்ம தெய்வமே நமக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி அந்த யெகோவா தெய்வம் உண்டு பண்ணாரு.
அவரை தேடி போனா நமக்கும் நல்லது செய்வார் என்று சொல்லிதான் கவனிக்கலாம். இங்க கர்த்தருடைய அதாவது இஸ்ரவேலுடைய விடுதலை பிரயாணத்துல யாரும் கூட வராங்க? புறஜாதிகளும் கூட வராங்க எகிப்துல இருந்து. இததான் யாத்திராகமம் 12:38 கொஞ்சம் வாசிக்கலாமா? அவர்களோடு கூட அநேகர் போனதும் அன்றி, சரி கவனிக்கலாம். மிகுதியான புறஜாதிகள் அநேகர் யாரோடு கூட வந்துட்டாங்க? விடுதலை பிரயாணத்துல இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்துட்டாங்க. இவங்க பண்ண வேலைதான் 11:4 பாருங்க. அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனாங்க. அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா, கூட வந்தாங்க இல்லையா, அவங்க தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, நாயா உங்க யெகோவா தேவனை தேடி வந்தோம், ஏன்னா நல்லது செய்வார்னு பார்த்தா வெறும் மன்னாவே கொடுக்குறாரு. அது எதுக்கு, என்னத்துக்குன்னு சொல்லி சொல்றாங்க. மன்னா கிறிஸ்துவுக்கு அடையாளம். பல அர்த்தங்கள் இருக்குது. மன்னா அதாவது தேனிட்ட பணையாரத்தை போல இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. மன்னா வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தேவதூதனுடைய அப்பம் என்று சொல்லப்படுகிறது. அதை அப்படியே பொறுக்கி காலையில எழுந்து வந்து பார்ப்பாங்க, பாளையத்துல மன்னா அதை கனமா கொட்டி போய் கிடக்கும். கொத்தமல்லி சைஸ்ல கனமா கொட்டி போயிருக்கும். அதை பொறுக்கி இடிச்சும் சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம். இடிச்சு அப்பங்களும் செஞ்சு என்ன பண்ண சாப்பிடலாம். எப்படினாலும் மன்னாவை சாப்பிடலாம். அவ்வளோ ருசியா இருக்கிற அந்த மன்னாவை என்னடா அவங்க தெய்வம் வெறும் மன்னா மன்னா மன்னான்னு கொடுக்குதுன்னு சொல்லி கவனிக்கலாம். அவங்களுக்குள்ள இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்க மிகுந்த இச்சை உள்ளவர்களாகி இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ண பாவத்துக்கு தூண்டுறாங்க. நம்ம எகிப்துல எப்படிலாம் சாப்பிட்டோம், இங்க வந்தா ஒரே மன்னாவை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ண பாவத்துக்குள்ள ஆக்குனாங்க. அதுதான் சொல்லப்படுது. அவர்களுக்குள்ள இருந்த பலவிதமான ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனாங்க. தேவ பிள்ளைகளை, புறஜாதியை பார்க்கவே கூடாது. புறஜாதியை பார்த்தன்னு வச்சுங்களேன், அவன் நல்லா தானே இருக்கிறான், அவனுக்கு என்ன குறை இருக்குது? வீடு இல்லையா, வாசல் இல்லையா, நகை இல்லையா, நெட் இல்லையா, கார் இல்லையா, பைக் இல்லையா, அவங்க வீட்டில் ஆடல் பாடல் இல்லையா, எல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்கன்னு நினைக்காத. தேவ பிள்ளைகளே, அவன் எல்லாம் தற்காலிகமானது. இல்லையா, பூமியில இருக்குது ஒன்னே அவன் கொண்டு போக போறதில்லை. உனக்கு எனக்கு கர்த்தர் மகிமையான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவனை பார்த்தா நம்ம விழுந்துடுவோம். அதை தான் யூத ஜனக்கு பார்க்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, பின்வாங்கி போயிருக்கிறாங்க பாருங்க. கிறிஸ்துவ என்னதான் சத்தியத்தை கேட்டாலும் இருதயத்தை கடினப்படுத்தி பன்னியை போல நாயை போல பின்வாங்கி போய், நாயை கக்கின்ற எந்த மிருகமும் கக்கந்த தின்னவே தின்னாதுங்க. நாய் மட்டும்தாங்க தின்னும். பின்மாற்றத்துக்கு ஒப்பிட்டு பேச, விட்டு வந்த பாவத்தை யாரு செய்யறாங்களோ அவங்கள வேத நாயின்னு சொல்லுது, பன்னின்னு சொல்லுது. கவனிக்கலாம். அந்த பன்னி புத்தி, நாய் புத்தி பின்வாங்கி போன கிறிஸ்துவனை பார்த்தோம்னா அந்த புத்தி நமக்குள்ள வந்துடும். யார் தெரியுமா நமக்கு முன்மாறி? கிறிஸ்து மட்டும்தாங்க முன்மாறி. அவரை பாருங்க, அவருடைய பரிசுத்தத்தை பாருங்க, அவருடைய சாந்தத்தை பாருங்க, அவருடைய மன அமிழ்தலை பாருங்க, அவர் மனம் இறங்குறத பாருங்க, தன்னை பகைச்சவனுக்கு அவர் கொடுத்ததை பாருங்க. ஏங்க, கர்த்தரை ஈட்டில குத்துறாங்க. பிறவில இருந்து ஒரு கண் இல்லாதவங்க, ரத்தம் பட்டவனே கண் அவனுக்கு சிருஷ்டிக்கப்படுது. அந்த நேரத்திலே கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து பெரிய ஊழியத்தை செய்யறாங்க. குடிக்க வந்த காதையே யாரு வெட்டுறாரு? பேதுரு வெட்டினாரு. எடுத்து அந்த காதை ஒட்ட வைக்கிறாருங்க. தேவ பிள்ளைகளே, இவரை போல இரக்கம் உள்ளவர் யாருமே கிடையாது. இவரை போல மன்னிக்கிறவர் யாருமே கிடையாது. நமக்கு முன்மாறி யாருன்னா கிறிஸ்து தான். அவரை பாருங்க. பின்வாங்கி போயிருக்கிற கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா, நீங்களும் மிகுந்த இச்சைக்குள்ளவர்களாகி விட்டு வந்த பாவத்தை, அவன்லாம் எப்படிலாம் இருக்கிறான்டா, கச்சேரிக்கு போறான், கூத்துக்கு போறான், விக்கிர ஆராணிக்கு போறான், பாவத்துக்கு போறான், லாட்ஜுக்கு போறான், நம்ம போனான்னா என்ற ஒரு எண்ணத்தை நம்ம உண்டாக்கிடுவான் பிசாசு. ஆமென். அப்ப இஸ்ரவேல் ஜனங்க பொய் சொல்லி பாவம் செஞ்சதுக்கான காரணம் யாருன்னா, கூட யார் இருந்தாங்க?
பலவிதமான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களாகி இஸ்ரவேல் ஜனங்கள் தூண்டுறாங்க. உங்க தெய்வம் என்ன செஞ்சிட்டாரு? வெறும் மன்னா. நீங்க எகிப்துல இருக்கும்போது சாப்பிட்டதை நினைங்கன்றாங்க. வாசிங்களேன், வாசிங்க. 4ல இருந்தே வாசிங்கம்மா. 4ல இருந்தே வாசி. மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, பாருங்க, நமக்கு யாருப்பா இறைச்சியை கொடுப்பாங்கன்னு கர்த்தர் கீழ்காற்றை வர பண்ணினார். காடையில பலவிதமான காடை இருக்குது. நம்ம பார்க்குற காடை கோழி குஞ்சு மாதிரி தத்தோண்டு இருக்குது. ஆனா பெரிய பெரிய கழுகு போல இருக்கிற காடைகளை கர்த்தர் கொண்டு வந்து போட்டாரு. அல்லேலூயா. கவனிக்கலாம். அவங்க சொல்றாங்க பாரு, வாசிங்க வாசிங்க வாசிங்க. பாருங்க, நமக்கு இனிமேல் இறைச்சியே நமக்கு கிடைக்காத மாதிரி பேசுறாங்க. நமக்கு இறைச்சியை கொடுப்பவன் யாரு? நம்ம எகிப்துல எப்படி சாப்பிட்டோம்? கிரயம் இல்லாம சாப்பிட்டோமே. கிரயம் இல்லாம சாப்பிட்டாங்க. அடிமைத்தனம், பெருமூச்சு விட்டாங்க. அதுவும் சரித்திர குறிப்புகள் சொல்லப்பட்டிருது. இவங்களுக்கு அறுவடை செய்து 4ஆம் தரமான கோதுமையும் அரிசியும் கொடுத்தாங்க. வெறும் இப்பதான் கடையில போயிட்டு வாங்கி நம்ம செய்யறோம். செஞ்சா அப்படியே அரிசி கழுவி என்ன பண்ணும், வலையில போட்டு சாப்பாடு வடிச்சு என்ன பண்ண சாப்பிட்றோம். அப்போல்லாம் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட ஒரு முறத்தில் அரிசி கொடுப்பாங்க, எங்கள் அக்கா கிட்ட ஒரு முறத்தில் அரிசி கொடுப்பாங்க. கல்லெல்லாம் பொறுக்கி போடுப்பா, இதில் இருக்க கருப்பு அரிசி பொறுக்கி போடுவாங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்குதுங்களா? நானும் எங்கள் அக்காவும் சொல்லுவேன், அக்கா நான் இத்தனி கல் பொறுக்கணுங்க, நான் இத்தனி கருப்பு அரிசி பொறுக்கணுங்கன்னுவோம். இப்போ அப்படி இல்லை, சுத்தமாக இருக்குது. அது போல் அது எத்தனாம் தரம்னா ஒரு 2ஆம் தரமாக இருக்கும். ஆனால் எகிப்தில் இவங்க என்ன எத்தனாம் தரமான இவங்க தான் பயிர் இருக்கு. 3ஆம் 4ஆம் அதாவது தரமுள்ள அரிசியை என்ன பண்ண கொடுத்தாங்க. அது புடைச்சா வெறும் கலையாகவே காணப்படும். அதில் இருக்குது நல்லா ஒரு படி எடுத்து புடைச்சி அதை சுத்தம் பண்ண கொஞ்சம் தான் கிடைக்கும். அதை சாப்பிட்டு வந்து சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்தில் எப்படி சாப்பிட்டோம்? கிரயம் இல்லாமல் சாப்பிட்டோம். என்ன மாரி போய் பாருங்களேன். இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க உறவு யாரோடு காணப்பட்டது? அந்நிய ஜாதியாரோடு காணப்பட்டது. அந்நிய ஜனங்களுடைய காரியத்தை துளி கூட நம்ம பார்க்கவே கூடாது. அவனால உனக்கு மேன்மையே கிடையாது. அவனால் நீ பக்தி ஆகவே முடியாது. அவனே கவனிச்சுன்னு அவன் செய்யறது போல நம்ம செஞ்சான்னு சொல்லி பாவத்துக்குள்ள போயிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். 2 காரியத்தை குறித்து பார்த்தோம். 2 இடத்துல தான் வெள்ளரிக்காய், வெள்ளரி பழம், வெள்ளரி செடியை குறித்து சொல்லப்பட்டு இருக்குது. ஒன்று ஏசாயா 1:8, இன்னொன்று என்னாகமும் 11:5 நம்ம வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, 2 காரியத்தை பார்த்தோம். ஒன்று ஆதாயத்துக்கான பக்தி. நம்ம எப்போதும் பக்தியா இருக்கணுங்க. அல்லேலூயா. ஆதாயத்துக்காக தேவனை தேடுகளா இருக்கக்கூடாது. 2வது அந்நிய ஜனங்களோடு கலந்தா நம்மள என்ன பண்ண பாவத்துக்குள்ள ஆக்கிடுவாங்க. அதுதான் சொல்றாங்க. எகிப்துல கிரயம் இல்லாம என்ன பண்ணோம்? சாப்பிட்டோம். கிரயம் இல்லாமையா சாப்பிட்டாங்க போய். அதனால தேவ பிள்ளைகளை, கர்த்தரை நம்ம பக்தியோடு இருப்போமானா, பயபக்தியோடு கூட கர்த்தரை தேடுவோம்னா, எல்லா காலத்துக்கும் கிறிஸ்து நமக்கு போதுமானவராக இருப்பார். ஆமாங்க, உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சங்கீதத்துல தாவீது பாடுறார். ஏசாயா தீர்க்கதரிசி 49ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. ஏசாயா 49, 55, 66 இந்த வசன அதிகாரங்கள்லாம் வாசித்து பண்ணா, ஒரு தாய் தேற்றுவது போல கர்த்தர் உன்னை தேற்றுவார். தாயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்றார். அல்லேலூயா. அதனால மறவாத இருக்கிற இந்த கர்த்தரை நம்ம விடாம பற்றி கொள்வோம்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஆமென். சரி, கண்களை மூடலாமா? ஜெபம் பண்ணலாமா? என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறையா.
பரிசுத்தரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறையா. வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கான்ஃபரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அது மாத்திரம் இல்ல, யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதி. தொடர்ந்து வழிநடத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென்.